Hi everyone, welcome back to my channel Nosy Handwork. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே பண்ணக்கூடிய இந்த க்யூட்டான கார்ட் ஹோல்டர் ஆர் காயின் பர்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய க்ராச்செட்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேசிக்ஸ் நீங்கள் க்ராச்செட்டிங் நியூவாக கற்றுக்குறீங்கன்னா க்ராச்செட்டிங்கோட ஃபுல் லெசன்ஸுமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னோடய ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. பர்சனலைஸ்ட் கிஃப்ட், இந்த மாதிரி பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், அப்புறம் கிட்ஸுக்கு வேண்டிய ஹேட்ஸ், அது எல்லாமே நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க நம்ம இந்த குயிக்காக செய்யக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான பர்ஸ் பவுச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பேக்கில் தொங்க போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் இருக்கும். ஓகே, நம்ம ஜம்ப் ரிங்ஸ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கீ செயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டியூட்டோரியலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஒரு யான் எடுத்துக்கோங்க. நான் கங்காவில் ஒலிவியா பிராண்ட் ஒலிவியா, இது 100% அக்ரலிக் யான். ஓகேவா, லைட் வெயிட் 3. ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ், நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கலாம். ஹூக் சைஸ் 3.0 mm, சிசர்ஸ், யான் நீடில், நெக்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிசைன் வச்ச பட்டன்ஸ். ஓகேவா, இது அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்சால் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹூக்குமே 3.0 mm ஹூக் தான். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட். நீங்கள் ஹூக் சைஸ் பிக்கராக யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஸ் பிக்காக இருக்கும். சின்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக மாறும். சைஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் செயின் 20 போட போகிறேன். உங்களுக்கு பர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த செயின் நீங்கள் இன்னும் ஹையராக போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் மல்டிபிள் ஆஃப் 5s கவுண்ட் இருக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ செயின் 20, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு கார்டு ஹோல்டர் இல்லைனா ஒரு காயின் பவுச்சாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் சின்ன சின்ன நம்ம ருப்பி நோட்ஸ் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பர்ஸோட சைஸ் இன்னும் லென்த்தியாக வேணும்னா நீங்கள் செயினோட சைஸை நீங்கள் கூட்டிக்கோங்க. ஓகேவா, ஆனால் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 20 போட்டாச்சு. இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே, 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷே போட்ட பிறகு ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டிச் மார்க்கர் இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு சின்னதாக பீஸ் ஆஃப் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, சேம் ஸ்டிச்சில் இன்னும் 1 more டைம் சிங்கிள் குரூஷே நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சை தவிர மற்ற எல்லா ஸ்டிச்சிலையும் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே, ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்சை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஸ்டிச்சஸ் வரைக்கும் 1 டைம் சிங்கிள் குரூஷே. நெக்ஸ்ட் நம்ம
பாருங்கள் லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, இந்த லாஸ்ட் செயினில் வந்து 3 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக இந்த ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக தெரியணும்னா அப்படியே இந்த இதுக்கு இந்த லூப்பில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா ஸ்டிச்சிலையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச் தெரியும். ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, நம்மளோட லாஸ்ட் செயின் இது தான். ஏன்னா இதுக்கு அடுத்த செயினில் பாருங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் செயினில் நம்ம வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷியோட முடிக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே 1 டைம்னோட 3 சிங்கிள் க்ரோஷே, இந்த சைட் 3 சிங்கிள் க்ரோஷே இருக்குது, இங்கெல்லாம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெரி ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 1ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா, 42 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஓகே, செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த செயின் 1ல் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செயின் 1ல் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது 1 2. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 4 5. ஓகேவா, 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. அப்புறம் அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் தேர்டில் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ் 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள்.
2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. Okay, next skip to third last single crochet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 2ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் செயினில் ஓகே 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே 1 4 5 okay 5 times double crochet பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த செயின் 1 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2வையும் ரவுண்ட் 3 தான் நம்ம அந்த பர்ஸ் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 3 வந்து செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டுட்டு இந்த சேம் ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 செயின்ஸ், இங்கே ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரூஷே, அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அந்த 2 டபுள் க்ரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 5 டைம்ஸ், அதுக்கு சென்டரில் தான் வரும் எப்படினாலும். ஸோ இங்கே 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 4 5 ஓகே 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அகெயின் நான் சொன்ன மாதிரி 2 செயின் ஸ்கிப் பண்ணணும், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டார்டிங் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி நம்ம பண்ணுற அதே தான். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரவுண்ட் 3 வந்து செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நல்லா அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக நம்ம மற்ற ரவுண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அகெயின் 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம ஒர்க் வந்து நல்லா பெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் எண்டில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணேன்னு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3, அதாவது ரவுண்ட் 3 ரிப்பீட் பண்ணணும். சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். ரவுண்டை முடிக்கும் போது 2 டைம்ஸ் பண்ணி முடிப்போம். ஓகேவா? ஸோ சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே. ஓகே, செயின் 3 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்போ நம்ம எப்பவும் போல் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிடில் நம்ம அடுத்த ஃபேன் பண்ணணும். 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இப்படியே நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும்.
நான் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டு கூட்டணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நானும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து இது கார்டு ஹோல்டருக்கும் காயின்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ருப்பீ நோட்ஸ் வந்து போடுறதுக்கு தான் நான் இது பர்பஸாக யூஸ் பண்ணுறதுனால சின்ன பர்ஸாக நான் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ கார்டை வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இப்போ பட்டன் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நான் என்ன ரவுண்டில் முடிச்சிருக்கேன்னா ரவுண்ட் 3 ரிப்பீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த ரவுண்டு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட ரவுண்ட் 2 பண்ணோம். ஓகே, ரவுண்ட் 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 ரவுண்ட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் போட்டது ஃபஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? இப்போ வந்து நான் யானை கட் பண்ணிக்கிறேன் லாங் டெயில் விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கலர் தான் பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ பட்டன் எடுத்துக்கோங்க, பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பட்டன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே, ஸோ இதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான மினி காயின் பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கார்டு ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.